அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இரவு நேர அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற அமல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அமல். என்ன அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய உதவியை நமக்கு கண் இமைக்கும் நொடியில் நமக்கு கொடுக்கக்கூடிய அழகான ஒரு துவா. இன்றைக்கு நம்ம எல்லோருமே விரும்புகிறது என்ன அப்படின்னா, ஒரு அமல் செய்யணும், அதற்கு அல்லாஹ் தஆலா உடனே நமக்கு பதில் தரணும். அப்படி தான் நம்ம எல்லோருமே ஆசைப்படுறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா அப்படி நாடுறது கிடையாது. நிறைய பேர் எத்தனையோ அமல்கள் செய்துட்டு கூட பல வருடங்களாக காத்துட்டு இருக்காங்க அல்லாஹ்வினுடைய உதவிக்கு. ஏன் அல்லாஹ் தஆலா அப்படி சோதிக்கிறான் அப்படின்னா, உங்ககிட்ட ஏதாவது சில மாற்றங்களை அல்லாஹ் தஆலா எதிர்பார்த்துட்டு இருக்கான். அந்த மாற்றம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி அல்லாஹுக்காக அதை தியாகம் பண்ணுங்க. அதற்கு பிறகு நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹ்வை அழைத்தாலும் கட்டாயம் அல்லாஹ் உங்களுக்கு பதில் தருவான். மற்றொன்று, எனக்கு எவ்வளோதான் மாற்றங்கள் பண்ணாலும் பதில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சந்தோஷப்படுங்க. அல்லாஹுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குது. அதாவது அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னா, திருக்குரானில் உங்களுக்கு நான் எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தும் நான் சோதிப்பேன்னு சொல்கிறான். பிள்ளைகளை கொடுத்தும் சோதிப்பேன், இன்னும் நல்ல உறவுகளை கொடுத்தும் சோதிப்பேன், செல்வத்தை கொடுத்தும் சோதிப்பேன். எல்லா விஷயத்துலையுமே என்னுடைய சோதனை இருக்கும் அப்படின்னு தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பொறுமையை கடைப்பிடிங்க. அல்லாஹ்விடத்தில் அதை எத்தி வச்சிருங்க. அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைச்சிருங்க. அதோட அல்லாஹ்விடத்தில் தாழ்ந்த பணிவோடு சில வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்க. கட்டாயம் அல்லாஹ்வினுடைய உதவி உங்களிடம் அடுத்த நொடி வந்து சேரும். இப்போது பெரிய ஒரு அதிகாரத்தில் இருக்காங்க, ஒரு பெரிய பதவியில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஒரு உதவிக்கு போகிறீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் அவங்கள கண்ணியப்படுத்தி, எப்படி பெருமைப்படுத்தி நீங்கள் அந்த உதவியை கேட்பீங்களோ அதே அளவு பயபக்தியோடு அல்லாஹ்வை கண்ணியமாக நடத்தி அல்லாஹ்வை எப்படி புகழ்ந்தா நல்லா இருக்குமோ அந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. கட்டாயம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அடுத்த நொடி உதவி செய்வான். ஏன்னா அல்லாஹ் தஆலா பெருமையை விரும்புகிறான், அல்லாஹ்வை புகழ்கிறத விரும்புகிறான். ஏன்னா அத்தனை பெருமைக்குரியவன், அத்தனை புகழுக்குரியவன் நம்முடைய ரப்பு தான். அப்படி ஒரே ஒரு வார்த்தையை சொன்னான், அது தாழ்ந்த பணிவோடு இருக்கணும். அதோட நம்முடைய துவாவும் கபூலாகணும். நம்முடைய எல்லா காரியத்திலையும் அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கணும் அப்படின்னா இந்த வார்த்தை அதற்கு போதுமானதாக இருக்கும். அது என்ன வார்த்தை அப்படின்னா, உன்சுர்னா ஃபஇன்னக ஹைருன் நாசிரீன். எங்களுக்கு உதவி செய்வாயாக, நிச்சயமாக நீதான் உதவி செய்பவர்களில் சிறந்தவன். இந்த வார்த்தையை இன்றைக்கு இரவு நீங்கள் 25 முறை சொல்லிட்டு உங்களுக்கு எந்த காரியத்தில் அல்லாஹ்வினுடைய உதவி வேணுமோ அதை அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க இன்ஷா அல்லாஹ். காலையில் கண்டிப்பாக அல்லாஹ்வினுடைய உதவி நீங்கள் எதிர்பார்க்காத விஷயத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் கிடைக்கும் பாருங்கள். நாளைக்கு நீங்கள் ஒரு உதவி 2 உதவி இல்லை, பல ஆயிரக்கணக்கான உதவிகளை கூட அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் பார்க்க முடியும். எனவே நம்பிக்கையோடு செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்தாலும் பொறுமையோடு இருங்க. கண்டிப்பாக அதற்கான பலனும் நமக்கு ஏராளமாக கிடைக்கும். அதற்கான பலன் இவ்வுலகத்திலையும் கிடைக்கும், மறுமையிலையும் கிடைக்கும். எனவே இன்று இரவு இந்த திக்ரை நீங்கள் சொல்லிட்டு படுங்க. அப்படியே சொல்லும்போது அல்லாஹ்விடத்தில் எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க. கட்டாயம் உங்களுடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்துட்டு லைக் பண்ணுங்கள். கட்டாயம் அது மற்றவங்க கிட்ட காட்டுறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அதோட உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு நல்ல விஷயத்தை தான் எத்தி வைக்க போகிறோம். கட்டாயம் நான் இந்த உலகத்தில் இருக்கேனோ இல்லையோ இதை பார்த்து ஓதக்கூடிய ஒவ்வொரு நேரமும் எனக்கு கிடைக்கும். அதே போல தான் உங்களுக்கும். நீங்கள் எந்த அளவு அதிகமாக ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவு உங்களுக்கும் இதனுடைய பலன் இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கும். எனவே நாம் அனைவருமே சிறந்த நற்பலன்கள் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.